கமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பார்க்கலாம். ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் கிராம தொழில்கள் அப்படிங்கிறதுன்னு பார்க்குறோம். இப்போ அதாவது ஊரகத் தொழில்கள், அது கிராம தொழில்கள். ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் எம்பரஸ் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் which are run by rural people in rural areas. கிராமங்களில் கிராம மக்களால் நடத்தப்படுகின்ற ஒன்று கிராம தொழில்கள் அல்லது ஊரகத் தொழில்கள் என்பவைகளாகும். These industries are based primarily on the utilization of local available raw materials, skills and small amount of capital. இருக்கக்கூடிய சிறிய அளவிலான மூலதனத்தை கொண்டு, உள்ளூரில் கிடைக்கக்கூடிய கச்சா பொருட்களை கொண்டு, குறைந்த அளவு தொழில் திறனை கொண்டு அவைகளை பயன்படுத்தி இந்த கிராம தொழில்களானது செய்யப்படுகின்றது. The rural industries can be broadly classified. இந்த கிராம தொழில்களானது 3 விதமாக பிரிக்கப்படுகின்றது. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் குடிசை தொழில்கள், வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கிராம தொழில்கள், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் சிறு தொழில்கள், டென்னி இண்டஸ்ட்ரீஸ் அதாவது சிறு குறு தொழில்கள் அப்படிங்கிற. அடுத்தது அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் வேளாண் சார்ந்த தொழில்கள் அப்படிங்கிற, வேளாண்மை அடிப்படையாக கொண்ட தொழில்கள். இது மாதிரி குறுந்தொழில்கள், அதாவது குறுந்தொழில்கள், வேளாண் சார்ந்த தொழில்கள் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கப்படுகின்றது. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் முதல்ல வருது. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஜென்ரலி அசோசியேட்டட் வித் அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ரொவைட் போத் பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் ஜாப்ஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ். அதாவது குடிசை தொழில்கள்ங்கிறது பொதுவாக அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ரொவைடு வேளாண்மையோடு விவசாயம் செய்கிறதோடைய இந்த தொழில்களை செய்வாங்க. அது இது பார்ட் டைமாகவும் ஃபுல் டைமாகவும் இருக்கும். இந்த குடிசை தொழில் சொல்லக்கூடியது, அதாவது விவசாயம் நடந்துக்கிட்டே இருக்கும், விவசாய நேரத்தோடு அப்படி இந்த வேலையை செஞ்சிட்ருப்பாங்க கூடவே. இப்போ கிராமங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த கோழி வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, மண்பானை இதெல்லாம் இருக்கு இல்லையா, விவசாயம் செய்வாங்க. அப்புறமா விவசாயம் செய்யாத நேரத்தில் இதுக்குன்னு டைம் வந்து இந்த வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. இது மாதிரியானதெல்லாம் இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரி குடிசை தொழில்களில் சேர்ந்துடும். இதுதான் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஜெனரலி அசோசியேட்டட் வித் அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ரொவைட் போத் பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் முழு நேரமாகவோ அல்லது பகுதி நேரமாகவோ விவசாயம் சார்ந்த இந்த தொழில்கள் அமைகின்றது. த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் as follows. இந்த குடிசைகளுடைய இயல்புகள் ஒன்றன் ஒன்றாக நாம் பார்க்கலாம். அதாவது திஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கேரிட் அவுட் பை artisans in their own homes and their own risk and for their own benefit. இந்த வகையான தொழில்கள் என்ன செய்கிறாங்கன்னா சுய நன்மைக்காகவும் சுயமான முறையில் வீட்டில் இருந்தபடியே இந்த தொழில்கள் என்ன பண்ணுறாங்க. பொதுவாக இந்த தொழில் கலைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருந்தபடியே, சொந்த வீட்டில் இருந்தபடியே சொந்தமான முயற்சிகளில் சொந்த நன்மைக்காகவே இந்த தொழில்களை செய்கின்றார்கள். வரக்கூடிய லாபனக்கெல்லாம் அவர்களே சேர்ந்ததுன்ட்டு செஞ்சிட்ருக்காங்க. ஆர்டிசன்ஸ் மே கம்பைன் திஸ் ஒர்க் வித் another ரெகுலர் ஜாப். வழக்கமாக செய்கின்ற அன்றாட பணிகளோடு இந்த வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நோ ஆர் லிட்டில் அவுட் சைட் லேபர் இஸ் எம்ப்ளாய்டு. அதாவது குறைந்தபட்சமோ அல்லது இல்லாமலோ வெளி தொழிலாளர்களின்றி இந்த தொழிலானது நடைபெறுகின்றது. நார்மல் பொதுவாக த மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு ப்ரொவைட் த நெசசரி லேபர். இருக்கக்கூடிய வீட்டினுடைய உறுப்பினர்களை கொண்டு இந்த தொழில்களானது நடைபெறுகின்றது. அவங்களும் என்ன செய்வாங்க, விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த தொழில்களையும் ரெகுலராக செஞ்சிட்ருப்பாங்க. வெளியாட்கள் பொதுவாக இருப்பது இல்லை இருந்தால் குறைச்சலாக 1-2. திஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஜென்ரலி ஹெரிடேட்ரி அண்டு ட்ரெடிஷ்னல் இன் கேரக்டர். இந்த வகையான தொழில்கள் பொதுவாக பாரம்பரியமாகவோ, அதாவது பாரம்பரியமாகவும் பரம்பரையாகவும் செய்யப்படுகின்றது. ஹெரிடேட்ரி பரம்பரையாக சில குறிப்பிட்ட தொழில் செஞ்சிட்ருப்பாங்க. ட்ரெடிஷ்னலாக ரொம்ப தொன்மையானதாகவும் பாரம்பரியமாகவும் செய்து கொண்டிருப்பார்கள். உதாரணமாக விவசாய குடும்பங்கிற மாதிரி தான் இந்த ஜவுளி தொழில் செய்கிறவங்க, இந்த ஹேண்ட்லூம் பவர்லூம் போடுறாங்க இல்லையா, கைவினை கலைஞர்கள், கைவினை நெசவு இதெல்லாம் செய்கிறது, மண்பாண்டம் செய்கிறது, இது மாதிரியான தொழில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ரெகுலராக பரம்பரையாக செஞ்சிட்ருப்பாங்க. அந்த குடும்பமாக அவங்க மண்பாண்டம் செய்கிறவங்க, இவங்க நெசவு செய்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது மாதிரி அதெல்லாம் பாரம்பரியத்தோடு செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கும். நோ ஆர் லிட்டில் பவர் இஸ் யூஸ்டு. மின்சாரம் இங்கே அதிகமாக பயன்படுத்தப்படுவதில்லை, அப்படி இருந்தாலும் ஓரளவு மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றது. இதனுடைய நேச்சராகவே இருக்கும். திஸ் இண்டஸ்ட்ரீஸ் யூஷுவலி சர்வ் த லோக்கல் மார்க்கெட். உள்ளூர் சந்தைகளுக்கு பயன்படும் விதமாகவே இந்த தொழில்களானது அமைந்துள்ளது. அண்ட் ஜென்ரலி ஒர்க் ஆன் த ஆர்டர்ஸ் பிளேஸ்டு பை அதர் இண்டஸ்ட்ரீஸ். பிற தொழிற்சாலைகளுக்கு உதிரி பாகங்களை
வழங்குவதாகவும் இந்த தொழிலானது அமைகின்றது. அதாவது ஒன்றை ஒன்று சார்ந்ததுங்கிறது. சிறிய தொழிலாக இருக்கலாம், ஆனால் இதிலிருந்து வரக்கூடிய உதிரி பாகங்களை வச்சு தான், ரா மெட்டீரியலை வச்சு தான் பெரிய தொழில்கள் நடந்து கொண்டு இருக்கும். இது மாதிரியானதாகவும் இந்த குடிசை தொழில்கள் அமைகின்றது. நமக்கே தெரியும், நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த உதிரி பாகங்கள் எல்லாம் சின்ன சின்ன குடிசை தொழில்களிலிருந்து உருவாக்கப்பட்டு தான் போயிட்டுருக்கு இல்லையா? இதன் மூலமாக அவைகளுக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும், வருமானமும் கிடைக்கும். ஸோ இந்த குடிசை தொழில்கள் அவ்வாறு அமைகின்றது. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காட்டன் இண்டஸ்ட்ரீஸ், உதாரணமாக சொல்லலாம்னு சொன்னால் மேட்டு, பாய் முடைதல்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கயிறு தரித்தல், கயர் அண்ட் பாஸ்கெட்டு, கூடை பின்னல், மேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ், இவைகள் எல்லாம் உதாரணமாக சொல்லலாம். விவசாயத்தை பார்த்துக்கிட்டே வீட்டு வேலையில் இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்களை வச்சு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களும் இந்த மாதிரியான தொழிலை செஞ்சிட்ருப்பாங்க. The principal cottage industries of India are handloom weaving, கைத்தறி நெசவுன்னு சொல்லக்கூடியது, அதாவது கைகளால் நெசவு, இந்த ராட்டைன்னு சொல்லக்கூடியது, பட்டு பட்டு அடிச்சிட்ருக்கோம், அது மாதிரியான செஞ்சிட்ருக்கூடியது குடிசை தொழிலாக செஞ்சிட்ருப்பாங்க. ஹேண்ட்லூம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேவிங், காட்டன், சில்க்கு, ஜூட் எக்ஸட்ராஸ், இந்த சணல் பைய, பட்டு நூலை செய்கிறது, காட்டன், பருத்தி நூல் போன்றவைகள்லாம் செய்கிறது, இவைகள் மூலமாக செய்யப்படுபவைகள் ஹேண்ட்லூம் வேவிங். பவட்ரி, மண்பாண்டம் செய்கிறது. வாஷிங், சோப் மேக்கிங், இந்த வாஷ் பண்ணுறதுக்கான சோப்பெல்லாம் இருக்கு இல்லையா, இவைகளை தயாரித்தல். கான்ஷியஸ் ஸ்கில், அதாவது என்ன சொல்கிறது, மண்பாண்டம் தயாரிக்கப்படுதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மண்பாண்டம் செய்கிறதுங்கிறது என்ன இருக்குது, இன்னமும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று தான். மண்பாண்டம் செய்தல் மூலமாக அவங்களுக்கு வருமானம் கிடைக்குதாங்கிறதுல பாரம்பரியமாக செஞ்சிட்ருப்பாங்க. அதோடு என்ன பண்ணுறாங்க, இந்த சங்கு தொழில்னு சொல்லக்கூடியது, அதாவது அதுக்கு என்ன போடுங்க, காஞ்ச் செல், அதாவது சங்கு தொழில், இதை செய்கிறது. அப்புறம் ஹேண்ட்மேட் பேப்பர், கைகளாலேயே பேப்பர் செய்யப்படுது இல்லையா, பாரம்பரியம் பழையது, அந்த மாதிரியான பேப்பர் தொழில். அடுத்தது ஹார்ன் பட்டன், கொம்பு பொத்தான்னு சொல்லக்கூடியது, இந்த ஹார்ன் பட்டன் சொல்லக்கூடியது இருக்குது, அதை தயாரிப்பாங்க சின்ன சின்னதாக. இன்னும் பார்த்தவங்க கிராமங்களெலாம் இந்த மாதிரி இருக்கும். ஹார்ன் பட்டன் சொல்லக்கூடியது இங்கே பட்டன் தயாரிக்கும் தொழிற்சாலை அப்படின்னு இருக்கும். சும்மா வீட்டில் இருக்கிறவங்கள விவசாயத்தை பார்த்துக்கிட்டு வேறு தொழில் செஞ்சுட்டு அதையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்தது மதர் ஆஃப் பேர்ல் பட்டன், அதாவது முத்துச்சிப்பி பொத்தான் தயாரித்தல். அடுத்தது கட்லரின்னு சொல்லக்கூடியது இந்த வீட்டு உபயோக கருவிகள்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. கட்லரி, ஹேண்ட்லூம், ஹோம் அப்ளையன்ஸுங்கிற மாதிரி வீட்டு உபயோகத்திற்கான பொருள்கள்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். அது மாதிரியானது கட்லரின்னு சொல்கிறது. லாக் அண்டு கீ மேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ், சாவி போட்டு தயாரிக்கப்படும் தொழில், இவைகளையெல்லாம் உதாரணமாக கூறலாம். குடிசை தொழிலாக அவையெல்லாம் இருக்குது. குடிசை தொழில்னு சொன்னால் குடிசை போட்டதுங்கிறதுல சிறிய அளவிலான தொழில்களாக இருக்கும். இவைகளை முதலீடும் குறைவு, இது செய்வதற்கு மிகப்பெரிய திறனும் தேவையில்லை. அதே மாதிரி தொழிலாளர்களும் அளவுக்கு அதிகமாக தேவைப்படாது. வீட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை முழுமையாக செய்து கொண்டிருப்பார்கள். இவ்வகையான தொழில்களை குடிசை தொழில்கள் என்பவையாகும். ஓகேவா? அடுத்தது வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு 2 இருக்குது. வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ட்ரெடிஷ்னல் இன் நேச்சர் அண்ட் டிபெண்ட் ஆன் லோக்கல் ரா மெட்டீரியல். இந்த கிராம தொழில்கள் என்ன பண்ணுறாங்க, இதனோட இயல்பு என்னென்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய ரா மெட்டீரியலை வச்சே செஞ்சிட்றாங்க. கேட்டர் டு த நீட்ஸ் ஆஃப் லோக்கல் பாப்புலேஷன், மக்களுடைய உள்ளூர் தேவைகளை கொண்டு இவைகளுக்கானது உற்பத்தி செய்யப்படுகின்றது. சிறு தொழில்கள்னு பார்க்கும்போது இவைகளுக்கு எடுத்துக்காட்டாக எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கட் அண்டு காந்தரி, அதாவது என்ன சொல்லலாம், இந்த விளையாட்டு உபகரணங்கள் இருக்கு இல்லையா, இவைகள் எல்லாம் தயாரிக்கிறது. அதாவது கட் அண்டு காந்தரிங்கிறது வீட்டு உபயோக சிறு தொழில்களுக்கானது. உதாரணம் என்னென்னு சொன்னால் விளையாட்டு உபகரணங்கள், இந்த ஸ்போர்ட்ஸ் இதற்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவைகளுக்கானவையெல்லாம் தயாரிக்கிறது. முழுமையால் அதை கொண்டு போய் பெரிய நிறுவனத்தில் தயாரிப்பாங்க. இது மாதிரியானது. அடுத்தது கேன் அண்டு பேம்பர் பாஸ்கெட்டு, அதாவது சோப்பு தயாரிக்கிறது. இந்த கேன் சொல்லக்கூடிய இந்த இது இருக்கு இல்லையா, தேவையான இந்த கேன் சொல்லக்கூடிய ஜாடி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது பேம்பர் பாஸ்கெட், மூங்கில் கூடை, இவைகளெல்லாம் தயாரிக்கிறது. இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதாவது இந்த மூங்கில் கூடை தயாரிக்கிறதுங்கிறது இன்னமும் கூட நடந்துகிட்ருக்குது. ஷூ மேக்கிங், காலணி தயாரித்தல், ஷூ இருக்கு இல்லையா, காலுக்கு போடக்கூடிய பூட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா, அது தயாரிக்கிறது. அடுத்தது போட்டி முன்னே பார்த்தா மண்பாண்டம் தயாரித்தல். லெதர் டர்னிங், தோல் தொழிற்சாலைகள், தோல் தொழில்கள்,
இதெல்லாம் காலணி தயாரிக்கிறதோட தோல் தொழில் போன்றவைகளெல்லாம் இருக்குது. லெதர் டேனிங், அடுத்தது அதாவது கைத்தறி நெசவு உற்பத்தி இதெல்லாம் இருக்குது. அதோட தோல் தையல் இயந்திரங்கள்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்குது. பேட்டரி அண்டு லெதர் ட்ரைனிங் இவைகளெல்லாம் இவங்க மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். These are almost similar to the cottage industries. இவைகளெல்லாம் சிறிய அளவிலான என்ன இண்டஸ்ட்ரீஸு, வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரி குடிசை தொழில்கள் தான். அதாவது குடிசை தொழில்களைப் போல சிமிலர், அதனை போல காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். திஸ் ஆர் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு த காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. குடிசை தொழில்களைப் போல இவைகள்லாம் இந்த கிராம தொழில்கள் அமைகின்றது. பெரும்பாலும் இவைகளும் வீட்டு தொழிலாளர்கள், வீட்டு உறுப்பினர்களை செய்பவர்களாகவும் இருப்பார்கள். இதெல்லாம் கிராம தொழில்கள் அப்படின்றது சிறு தொழில்கள்லாம் ஆகிடுது, கிராம தொழிற்சாலைகள்லாம் ஆகிடுது. அடுத்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், சிறிய தொழிற்சாலைகள், சிறிய அளவிலான தொழிற்சாலைகள், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். மோஸ்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் லொக்கேட்டட் நியர் அர்பன் சென்டர். நகரங்களை ஒட்டியதாக இந்த சிறு தொழில்கள், அதாவது நகர்ப்புறங்களுக்கு பக்கத்தில், நகரங்களில் பக்கத்தில் கொண்டு போய் இந்த நிறுவனங்கள் அமைச்சு வச்சுருப்பாங்க. இதில் என்னென்னா ப்ரொடியூஸ் கூட்ஸ் ஃபார் லோக்கல் ஆஸ் வெல் அஸ் ஃபாரின் மார்க்கெட்ஸு. இதில் இருக்கக்கூடியது உள்ளூர் கிராம அங்காடியிலிருந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அங்காடி வரைக்குமான பொருள்கள் எல்லாம் இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்றது. சின்ன கிராமத்தில் ஆரம்பிக்கிற பொருள் வெளிநாடுகளிலும் கிடைக்கும் அளவிற்கு உற்பத்தி செய்யப்படுவது தான் சிறு தொழில்கள்னு சொல்லப்படுவது. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சச் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் குட்ஸ். விளையாட்டு பண்டங்கள் சொல்கிறதுக்கு இல்லையா, அந்த மாதிரியான பண்டங்கள் இவைகளெல்லாம் இங்கே ரொம்ப முக்கியமானது. விளையாட்டு உபகரணங்கள், அதாவது வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லும்போது என்ன பண்ணியிருந்தோம், அதாவது இதில் சொல்கிறது என்னென்னா விளையாட்டு உபகரணங்கள், அதாவது ஸ்போர்ட்ஸ் மேக்கிங் இருக்கு இல்லையா, அவைகளெல்லாம் செய்கிறது. இதுக்கு தேவையானதெல்லாம் மேனுஃபேக்சரிங் ஸ்போர்ட்ஸ் குட்ஸு. இங்கே உள்நாட்டில் கிராமங்களில் தயாரிக்கிறத வெளிநாட்டில் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நம்ம நாட்டில் தயாரிக்கக்கூடியது எல்லாம் அந்த அளவுக்கு இங்கே ரொம்ப ஃபேமஸானதெல்லாம் சின்ன சின்ன கிராமங்களில் செஞ்சிட்ருக்காங்க. இந்த விளையாட்டு உபகரணங்கள், ஸ்போர்ட்ஸ் கோட்ஸு, சோப்பு, உயர் வகையான சோப்புகள்லாம், பணங்கள் பயன்படுத்துகிற சோப்புலாம் தயாரிக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் ஃபேன்ஸு, மின்சார விசிறிகள்னு சொல்கிற மின் விசிறின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவைகளெல்லாம் தயாரிக்கிறாங்க. ஃபுட்வேர்னு சொல்லக்கூடிய காலனியெல்லாம் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி சேவிங் மிஷின்ஸ்னு சொல்லக்கூடியதானது தையல் இயந்திரங்கள், சேவிங் மிஷின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த தையல் இயந்திரங்கள். அண்டு ஹேண்ட்லூம் வீவிங், அதாவது கைத்தறி நெசவு உற்பத்தி போன்றவைகள்லாம் சிறு தொழில்கள்னு சொல்லப்படுது. இது எல்லாமே இதில் வந்துடுது. அதாவது விளையாட்டு உபகரண பொருட்கள் தயாரிக்கிறது, சோப்பு தயாரிக்கிறது, அதே மாதிரி மின்விசிறி தயாரிக்கிறது, காலணிகள் தயாரிக்கிறது. இந்த சேவிங் மிஷின்ஸுங்கிறது தையல் இயந்திரங்கள். ஹேண்ட்லூம் வீவிங், கைத்தறி நெசவில் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன வேஷ்டி புடவைலாம் இருக்கு இல்லையா, இவைகளெல்லாம் நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற வேட்டின்னு சொல்லக்கூடியது, புடவைகளுங்கிறது, இந்த சிறு சிறு துண்டுகள், மேடுங்கிறது எல்லாமே வெளிநாடுகளில் எக்கச்சக்கமான வாண்டட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே உள்ளூரில் தயாரிக்கப்படுவது ஃபாரினில் கூட கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வில்லேஜ் இண்டஸ்ட்ரியில் பாருப்பா ஒரு கொஞ்சம் இது வந்துடுச்சு. அதில் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, இந்த கர் அண்டு காந்தாரின்னு சொல்லக்கூடியது, அதாவது கர் அண்டு காந்தாரிங்கிறது சர்க்கரை மற்றும் வெல்லம் தயாரித்தல். அது கொஞ்சம் இந்த டிரான்ஸ்லேட் ஏதாச்சு. கேன் அண்டு பாம்பே பாஸ்கெட்னு சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த பிறப்பு மற்றும் மூங்கில் கூட செய்யப்படுதல். அடுத்தது ஷூ மேக்கிங் ஏற்கனவே சொல்லிட்டோம். அதாவது ஷூ மேக்கிங் என்னன்னு சொல்கிறது, காலணி தயாரிக்கிறது, அப்புறம் மண்பானம், அப்புறம் தோல் தொழில், இல்லையா, சின்ன சின்ன திருத்தம். ஸோ இது மாதிரி பல்வேறு விதமான தொழில்கள் இருக்குது. இந்த எஸ்எஸ்ஐன்னு சொல்லக்கூடியது என்னென்னா சிறு குறு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய சரி பாருங்கள் முடிச்சிடலாம். அதாவது எஸ்எஸ்ஐஸ் ஆர் ஆல்சோ நோன் எஸ் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், எம்எஸ்எம்இஎஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எம்எஸ்எம்இஎஸ்னா மைக்ரோ ஸ்மால், அதாவது சிறிய குறு, மீடியம் எம் என்டர்பிரைசஸ் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எம்எஸ்எம்இஎஸ் டிஃபைன் எம்எஸ்எம்இஎஸ்ன்னு சொல்லப்படலாம். இவ்வாறு சிறு தொழில்களானது இருக்கின்றது எஸ்எஸ்ஐன்னு சொல்லப்படுறது. இதில் தே ஆர் டிஃபைனடு அண்ட் கேட்டகரைஸ்டு பை த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முன்னேற்ற சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி சட்டம் 2006 உருவாக்கப்பட்டது. வளர்ச்சி சட்டம் உருவாக்கப்பட்டது.
இதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க, வகைப்படுத்தப்பட்டுள்ளது. The act categorizes different scale of industries on the basis of investment in plant and machinery in case of manufacturing industries and on the basis of investment in equipment in case of service sector industries. அதாவது முதலீட்டின் அடிப்படையிலும் சேவையின் அடிப்படையிலும் தொழிற்சாலை கருவிகள் மீதான முதலீட்டின் அடிப்படையிலும் பிரிக்கப்படுகின்றது. எந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு பண்ணப்பட்டிருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்டு அந்த தொழில் நிறுவனத்தில் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ணப்பட்டிருக்கு, இயந்திரங்கள் எவ்வளவு பயன்படுத்தப்படுது, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அது தொழில்கள் உருவாக்கப்படுகின்றதா, அந்த பேஸாக முதலீட்டு எவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் உபகரணங்கள் பயன்படுத்தப்படுது, பவர் எவ்வளோ பயன்படுத்தப்படுது, சர்வீஸ் செக்டாரா சேவை அதாவது பணி சார்ந்த தொழில்கள் செய்யப்படுதா, இப்படிங்கிற மாதிரிலாம் இதை பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா, இது கீழே கொடுத்துருக்காங்க பாரு. அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி வேளாண் சார்ந்தன்னு சொல்லும்போது கோதுமை வீட்டு, ஸ்பைசஸ் வாசனை பொருள்கள்னு சொல்லக்கூடியது, ரைஸு நெல் இருக்கு இல்லையா அரிசி, சுகர் கேன் கரும்பு, டீ சொல்லக்கூடிய இந்த என்ன சொல்கிறது டீன்னு சொல்லும்போது அந்த டீ இலைகள் இருக்கு இல்லையா அது, அடுத்தது காட்டன் பருத்தி போன்றவை எல்லாம் இத்தனை தொழில்களெல்லாம் சிறு தொழில்கள் இருக்குது. அதாவது கிராமம் சார்ந்த தொழில்களாக வேளாண்மை சார்ந்ததாக இருக்கின்றது. அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் கடைசியாக வரக்கூடியது என்னென்னா வேளாண் சார்ந்தது. These industries are based on the processing of agricultural produce. வேளாண் பொருட்களோடு சம்பந்தம் உள்ளதாகவே இந்த தொழில்கள் அமைகின்றது. அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் மே பி ஆர்கனைஸ்டு ஆன் ஏ காட்டேஜ் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல் அண்டு லார்ஜ் ஸ்கேல் அப்படிங்கிற மாதிரி, அதாவது குடிசை தொழில்களாகவும் சிறு தொழில்களாகவும் பெருந்தொழில்களாகவும் இவைகள் அமைகின்றது, உருவாக்கப்படுகின்றது. These industries tend to develop household settlements around them as they employ more labor on a regular basis. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதில் இருக்கக்கூடியவர்களான நுகர்வு பொருளாக இருக்குது. அதாவது வேளாண்மை சார்ந்த தொழில்களாகவே இதெல்லாம் இருக்குது. ஏன்னா வேளாண்மை சார்ந்தது தான் பருத்தி, இது டீயிலிருந்து, காட்டன்லேருந்து, வாசனை பொருளிலேருந்து, கோதுமை நெல் இது எல்லாமே இருக்குது, வேளாண்மை சார்ந்ததான் இருக்குது. இவைகள் அடிப்படையிலேயே சிறு தொழில் குறுந்தொழிலெலாம் பிரிக்கப்படுகின்றது. ஓகேவா, இதில் என்னென்ன வேலை சார்ந்ததாகவே காட்டேஜ் இண்டஸ்ட்ரி குடிசை தொழில்களாகட்டும், ஸ்மால் ஸ்கேல் இருக்க சிறு தொழில் இருக்கு இல்லையா டென் இண்டஸ்ட்ரீஸ், அது மாதிரியும் ஆலை தொழிலாகவும் மிகப்பெரும் ஃபேக்ட்ரியாகவும் இதெல்லாம் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாகவும் இருக்குது. திஸ் இண்டஸ்ட்ரி டென் டு டெவலப் ஹவுஸ் ஹோல்டு செட்டில்மெண்ட்ஸு. இந்த குடிசைகள் என்ன தொழிற்சாலைகளிலிருந்து பணிபுரிவதாலேயே அருகிலேயே குடியேற்றங்கள் பெருகுது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டென் டு டெவலப் ஹவுஸ் ஹோல்டு குடியிருப்புகள் பெருகின்றது. செட்டில்மெண்ட்ஸ் அரவுண்ட் them as they employ more labor or regular basis. வேலை கிடைப்பதை கொண்டு அதாவது அவர்கள் அதிகமான வேலை கிடைப்பது, தினசரி வேலை கிடைப்பதை கொண்டு அந்த தொழிற்சாலையின் அருகிலேயே குடியிருப்புகள் உருவாகின்றது. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி தொழில் இருக்கு இல்லையா, இது சுகர் இண்டஸ்ட்ரீஸு சர்க்கரை தொழில், பேப்பர் கம்பெனின்னு சொல்கிறோம் இல்லையா பேப்பர் இண்டஸ்ட்ரீஸு, அடுத்து வெஜிடபிள் ஆயில் தாவர எண்ணெய் தயாரிக்கக்கூடிய தொழில், டீ அண்டு காஃபி இண்டஸ்ட்ரீஸ் தேயிலை மற்றும் காபி தொழிற்சாலை இருக்கு இல்லையா, இவைகளெல்லாம் என்ன ஆகுது, இவைகளெல்லாம் உருவாகும்போது அதன் அருகிலேயே தொழில் அதாவது ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க, குடியமர்த்தப்படுகின்றார்கள், குடியிருப்புகளெல்லாம் உருவாகிறது. இவைகளெல்லாம் வேளாண் சார்ந்த தொழில்களாகும். இவ்வாறு பல்வேறு விதமான தொழில்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சாப்டர் பார்த்துருக்கோம். அதாவது ரூரல் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஊரக தொழிற்சாலைகள்லாம் பார்த்துருக்கோம். கொஞ்சம் நல்லா பொறுப்பாக படிங்க, படிச்சுட்டு எழுதி அனுப்புங்க. ஓகேவா, கொஞ்சம் முடிச்சிடுமா, அடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பாருங்கள். இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். அடுத்ததில் நம்ம புது இதாக பார்த்துக்கலாம். அடுத்த ரூரல் இன்டெபிடென்ஸ் கடன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் நல்லா எழுதி அனுப்பிச்சிருக்கீங்க, பரவாயில்ல. அதே மாதிரி ஹோம்ஒர்க்கையும் நல்லா எழுதி அனுப்புங்க. ஓரளவு செஞ்சுருக்கீங்க, பரவாயில்ல. ஒரு சிலர் மட்டும் தான் டிஃபெக்ட் ஆகுது, சரியாயிடுச்சு, பரவாயில்ல. ஓரளவு நல்லா தான் போய்ட்டுருக்கு, நல்லா எழுதி அனுப்புங்க. அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். மறக்காமல் பேப்பர் கொடுக்காதவங்க ஸ்கூலில் கொண்டாந்து கொடுத்துருங்க. ஃபீஸுக்கும் ஃபோன் பண்ணியிருப்பாங்க, தவறாமல் வந்து கட்டிடுங்க. ஓகே, குட் லக். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.